அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த புல்லட்டி அரசு பள்ளி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நாங்கள் சிறப்பாக பொங்கல் விழா வந்து கொண்டாடிட்டுருக்கோம். அந்த வகையில் பொங்கலோடு சேர்ந்து நாங்களும் பசங்களோடு சேர்ந்து நல்லா இனிப்பு பொங்கல் செஞ்சுட்ருக்கோம். பாருங்கள், பொங்கல் வந்து இருக்கு. இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸ்கூலில் பசங்களுக்கு வந்து நிறைய வச்சுருக்கோம். இதே மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம். எல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். பாருங்க, எங்கள் ஸ்கூலுக்கு பெரிய நாட்டாமெல்லாம் வந்திருக்காங்க. பாருங்கள், 2 பேர் நாட்டாமெல்லாம் வந்திருக்காங்க. 2 பேரும் ரொம்ப சேட்டை பிடிச்ச பசங்க. 2 பேரும் இந்த பொங்கல் விழாவில் வந்து இவங்களை வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். பத்தலை பொங்கலோ பொங்கல். நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் வந்து பார்த்திங்கன்னா தயார்படுத்த போகிறோம். பாருங்க, இந்த பசங்க வந்து பார்த்தா பசங்களாலேயே பானையை கொடுத்து அவங்க மூலியமாகவே அவங்களுக்கு தெரிஞ்ச மாடலில் இந்த பானையை வந்து அழகுபடுத்தி அதில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை வந்து பொங்க வைக்க போகிறோம். ஸோ பசங்க இன்றைக்கி வந்து அழகழகாக வந்திருக்காங்க. ரொம்ப பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், இந்த அதே வந்து பழைய பாரம்பரிய முறையில் வந்து இந்த அடுப்புக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு இந்த பானைக்கு மரியாதை நிமித்தமாக நம்ம ஒரு நாகரிக பண்பாடோட பாருங்கள் வேட்டி சட்டையோடு வந்திருக்காங்க நம்ம தம்பி. அழகாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க இப்போ இருந்தே நம்ம வந்து ஊட்டணும். இதை வந்து கலாச்சாரத்தோட பண்பாடு பொங்கலுடைய இந்த கிராமப்புறங்களில் செய்கிற அந்த ஒரு பழக்க வழக்கத்தோட இந்த பொங்கல் விழா வந்து கொண்டாட போகிறோம். பசங்களுக்கும் இது பண்ணுறதுனால நினைவூட்டுற மாதிரியும் இருக்கும். ஸோ வருங்கால குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லலாம். என்றைக்குமே நம்முடைய தமிழர் பாரம்பரிய இந்த பொங்கல் விழா அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து வந்தது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எல்லா குழந்தைகளும் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்திருக்காங்க. இன்றைக்கி பொங்கல் விழா வந்து இந்த வருஷம் நம்ம பள்ளியில் சிறப்பாக பொங்கல் விழா வந்து கொண்டாட இருக்கிறோம். பாருங்கள், பொங்கல் பானைக்குள்ளே தண்ணியெல்லாம் காஞ்ச பின்னாடி அரிசியை போட்டாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 1/2 hour ஆகும் அது பொங்கல் பொங்கி வெளியே வர்றதுக்கு. உண்மையாக சொல்கிறேன், இந்த பசங்க மூலயமாவே இதை செய்கிறது வந்து எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் பசங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக அவங்க வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான அந்த பூஜை அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் அதே மாதிரி செய்கிறாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பாங்க. பட் இந்த வருஷம் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க பொங்கல் விழாவில். முதல்ல எந்த பூஜையாக இருந்தாலும் பொங்கல் விழா பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு ஃபஸ்ட்டு மரியாதை செலுத்தி அதை வந்து நம்ம வணங்கிட்டு தான் அடுத்தது நம்ம வந்து எந்த பூஜை தான் செய்யலாம். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாணவர்களும் இந்த எஸ்எம்சி சார்ந்தவங்களும் ஊர் கவுண்டர் இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த பொங்கல் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்க செய்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தான் கிளம்ப போகிறாங்க. ஏன்னா எங்களுக்கு அப்புறம் நல்லா ஒத்துழைக்கிறாங்க இந்த ஊரில். பரவாயில்ல. ஆனால் இதே மாதிரி எப்போவுமே இந்த ஸ்கூலுக்கு அவங்க எப்போவுமே அவங்களுக்கு முக்கிய பங்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக நாங்கள் இந்த நாளை சொல்லிக்கிறோம். பசங்களோட இந்த பொங்கல் விழா கொண்டாடுறது எங்களுக்கு அவ்வளோ மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நிகழ்ச்சிக்கு உண்டான போட்டி எல்லாமே தொடங்க இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பூஜையை செஞ்சு முடிச்சுட்டு பாருங்கள், எல்லாருமே ஒரு குரூப்பாக ஒரு சின்ன ஒரு காணொலி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் நிற்க வச்சு ஒரு காணொலி எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக நான் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்க போகிறோம்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து மாட்டுக்கு வந்து பழம் சாப்பிட்டு வச்சுட்டு அவரை வணங்கிட்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரும் தொட்டு கும்பிட்றாங்க. தொட்டு கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான இந்த படையல் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த படையல் சாப்பாடை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த மாட்டுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா நம்ம போடுற அந்த படையல் வந்து சாமிக்கு மட்டும்தான். சாமிக்கு தான் நான் வந்து இந்த மாட்டை வந்து கடவுளாக வணங்குற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இந்த மாடை வந்து நம்ம கடவுள் தான். அந்த வகையில் மாட்டுக்கு ஃபுல்லாக அந்த படையலை கொடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த வீடியோக்கு உண்டான கமெண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். இது ஒரு ட்ரைபல் ஏரியாவில் ஒரு மலைவாழ் கிராமத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் கொண்டாடுறதே நம்ம பெருமையாக நினைக்கிறோம். ஸோ